வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. நேற்றைக்கு அரபிக்கடல் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது லட்சத்தீவு பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மிக மெதுவாகத்தான் விலகி செல்லும். தொடர்ந்து லட்சத்தீவு பகுதியிலேயே நீடித்துக் கொண்டிருக்கும். இதனிடையே 19ஆம் தேதி நேற்று உருவான புதிய காற்று சுழற்சி இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடற் பகுதியில் இந்த காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு நெருங்கி நிறைய மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு தற்பொழுது மலேசியாவை தாண்டி கொண்டிருக்கிறது. மலேசியா தாண்டி அந்தமான் கடற்பகுதியில் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நகர்வு அது வழித்தடம் மலேசியா வழியாக இருந்தாலும் மலேசியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலேசியா தாய்லாந்து எல்லை நெக்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தாய்லாந்தில் கடும் வெள்ளப்பெருக்கு. இன்றோ நாளையோ அது ஊடகங்களிலே நீங்கள் செய்தியாக பார்க்கலாம். தாய்லாந்து வெள்ளப்பெருக்கை. ஆக அந்த நிகழ்வு தற்பொழுது மலேசியாவை கடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அந்த நிகழ்வு அந்தமான் பகுதியில் புதிய தாழ்வு பகுதியாக உருவாகியது என்ற அறிவிப்பை வெளியிடும். இப்போ 3 நிகழ்வு இருக்கு. அந்தமான் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது ஒன்று, இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய கீழடுக்கு சுழற்சி, மேலும் குமரிக்கடல் வழியாக விலகி சென்ற நிகழ்வு அரபிக்கடலின் லட்சத்தீவு பகுதியில் நீடிப்பது. மொத்தம் 3. இது இல்லாமல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய, அதாவது 3லிருந்து 8ஆம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்க போகிற நிகழ்வும் தாய்லாந்து வளைகுடா பகுதியை வந்தடைந்திருக்கிறது. அதாவது இந்த மலேசியா கடப்பதற்கு நிகழ்விற்கு அடுத்து அதற்கு கிழக்கு புறமாக மேலும் ஒரு நிகழ்வு நீடிக்கிறது. கடும் போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்து விடைபெற்று அது மலேசியாவை தாண்டி அதுவும் அந்தமான் பகுதிக்கு வரும். சரி, இப்போ 4 நிகழ்வை அறிவித்திருக்கிறோம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்ட, தென்காசி மாவட்ட, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துச்சு, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்துச்சு. நேற்றைக்கு முன்தினம். நேற்றைக்கு காலைக்கு பிறகு மழைப்பதிவு கிடைக்கப்பெற்ற அதற்கு அப்புறம் நேற்று காலை பெய்த மழையே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நேற்றைக்கு காலை பெய்த மழை பார்த்தீங்கன்னா ஆய்க்குடியில் மீண்டும் 145 மில்லிமீட்டர் மழை, அதனால 15 சென்டிமீட்டர் மழை. தென்காசியில் 125 மில்லிமீட்டர் மழை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாநதி செக்ஷன் 81 மில்லிமீட்டர் தென்காசி மாவட்டம், செங்கோட்டை 65, குண்டார் அணைக்கட்டு 62, கடனநதி செக்ஷன் 54, ராமநதி செக்ஷன் 48, அடவி நாயனார் அணை 43, சிவகிரி 43, சங்கரங்கோயில் 2 இப்படி இருந்துச்சு. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் நல்ல மழை. நேற்று காலையோடு அந்த மழை நிறைவடைஞ்சு. மதியத்துக்கு அப்புறம் பெருசாக இல்லை, கேரளா போயிடுச்சு. பேச்சுப்பாறை 36 மில்லிமீட்டர், சித்தாறு 1 24 மில்லிமீட்டர், திருப்பரப்பு 17 மில்லிமீட்டர், சிவலோகம் அதாவது சித்தாறு 2 10 மில்லிமீட்டர் 11 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 10 மில்லிமீட்டர், கலியல் 9 மில்லிமீட்டர். பாலமோர், பேச்சுப்பாறை எல்லாம் மழை தான். சரி, பெருஞ்சாணி எல்லாம் மழை தான். அடுத்தபடியாக இன்னும் நிறைய இடங்களில் மழை இருக்கு. இப்போ இது வருவாய்த்துறை வழியாக கிடைக்கப்பட்ட தகவல். மேலும் சில இடங்களில் நேற்றைக்கு பெய்த மழைப்பொழிவு கடையநல்லூர் 86.8 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆய்க்குடியில் எனக்கு கிடைத்தது 100, ஆனால் 145 மில்லிமீட்டர் என்று வந்திருக்கிறது. பார்ப்போம் ஆய்க்குடி. அடுத்தபடியாக தென்காசியில் 79 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல மேலும் தென்காசி மாவட்டத்தில் கீழக்கடயம் 74 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக ஆழ்வார்குறிச்சியில் 78 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆவுடையனூர் 66 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இந்த நிலையில் புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து அதுவும் இலங்கை மேல் அமைந்து தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட பகுதியில் இலங்கை வளிமண்டலம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து மழைப்பொழிவை தொடக்கப் போகிறது. இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இலங்கையிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலை டெல்டா மாவட்டங்களில் சற்று கனமழை பொழிவு தெரிகிறது.
நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது. அதாவது நாகப்பட்டினத்திற்கு தெற்கே, திருவாரூருக்கு தெற்கே, தஞ்சாவூருக்கு தெற்கே, அதாவது பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், பேராவூரணி பகுதிகள் மற்றும் பேராவூரணி கூட கொஞ்சம் லேட்டாக வரலாம், இந்த பக்கம் இருக்கும். தம்பிக்கோட்டை, அதே போல பரக்கலக்கோட்டை, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். இந்த பகுதியில் நல்ல மழை இருக்கும். மன்னார்குடிக்கு, திருவாரூருக்கெல்லாம் மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனை தொடர்ந்து சென்னை வரைக்குமே வடகடல் ஓரத்திலையும் ஆங்காங்கே விட்டு ஆங்காங்கே மழை உருவாகும். ஆங்காங்கே விட்டு ஆங்காங்கே சின்ன சின்ன திட்ட மழை உருவாகி ஆங்காங்கே தொடக்கும். டெல்டாவின் வடக்கு பகுதியிலையும் மழை இருக்கும். அதாவது நம்பர் 1 பிடிக்கிற இடம் இன்னைக்கு மழைப்பொழிவில் டெல்டாவோட தெற்கு பகுதி, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதி. வேதாரண்யம், தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அப்படியே பார்த்தீங்கன்னா மதுக்கூர், கோட்டூர், தலைஞாயிறு, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, கோடியக்கரை, இந்த பகுதியில் இன்றைக்கு மாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும், இன்றைக்கு கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கும் இன்றைக்கு மாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு அப்படியே வடகடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். இன்றைக்கு முன்னிரவில் இந்த மழை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தொடங்கும். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு முன்னிரவிலே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு பனி வந்துடும், அப்புறம் நின்றுடும், ஓய்ந்துடும். ஏற்றால் வருவது குளிர்காற்றுடன் வரக்கூடிய மழை தான். ஏற்கனவே இருந்த குணாதிசயம் இல்லை, ஆனால் இது கொஞ்சம் குளிர் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே இமயமலையிலிருந்து வந்த குளிரை அரபிக்கடல் நோக்கி கட்டுப்படுத்தி ஈர்த்திட்டு இருக்கு. இங்கிருந்து போனதில் அரபிக்கடலுக்கு அந்த நிகழ்வு இமயமலை காற்றை கட்டுப்படுத்தி ஈர்த்து கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் ப்ளஸ் குளிர் கொஞ்சம் குறையுது. ஆனால் குளிர் இருக்கும். ஏன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று கிடைச்சாதான் நிறைய மழை இல்லை. இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்க்கும் அளவிற்கு இதுக்கு சக்தி இல்லை. இருந்தாலும் கிழக்கு காற்றை வைத்து, கிழக்கு காற்றுக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய தாய்லாந்து மற்றும் அதன் பகுதியிலிருந்து வரக்கூடிய மியான்மரிலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் குளிர்காற்றும் கலந்து குளிருடன் மழைப்பொழிவு இருக்கும். இரவு மழைப்பொழிவு ஓய்ந்தாலும் இரவும் ஆங்காங்கே விட்டு மழை இருக்கும். நாளை பொழுது விடியும் பொழுதும் மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பெரும்பாலும் வெப்பம் உயர்ந்த பிறகுதான் மழைப்பொழிவு தொடக்கம். நாளை மதிய மாலை மழைப்பொழிவு இருக்கும். நாளை மாலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நல்லா புரிஞ்சுக்க. இன்னும் வலுவான நிகழ்வு வலுவான நிகழ்வு இன்னைக்கு தான் மலேசியாவில் இருந்து கொண்டு தாய்லாந்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. புரியுதுங்களா? அது வரணும், வந்தா தான் மழை. அதுக்கு முன்னாடி இடைப்பட்ட ஒரு இடைக்கால சுழற்சி ஒன்று சொன்னோமா, இந்த சுழற்சியும் அந்த சுழற்சியும் ஒன்றிணைந்து தான், அதாவது இப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்க போகிற இன்றைக்கிலிருந்து மழைப்பொழிவு கொடுக்க போகிற நிகழ்வும், இப்போ தாய்லாந்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தான் அடுத்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்கிறது. நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த 24ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுக்க போகிற மழை இப்போ இருக்கக்கூடிய தாழ்வு சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி காரணமாக கொடுக்கக்கூடிய மழை. அதனால என்ன கொடுக்குன்னு சொன்னாரு, கொடுக்கல. இதுவும் பிசு பிசுன்னு தூருது, இதுவும் ஒதுக்கி தூருது, இதுவும் லேசான தூருது. இது கொடுக்காதுன்னு நம்பிக்கை அவநம்பிக்கை ஏற்படுத்தி கூடாது. புரியுதுங்களா? இந்த மழையை நாம் எதிர்பார்த்துக் கொள்வோம். இந்த மழை உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும். உயிர் கொடுக்கும் மழை. வானிலை அறிக்கையை கேட்காதவர்களுக்கு என்ன எதுவுமே புரியாது. என்ன பெய்யாதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இன்றைக்கு திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாளை மாலையில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு டெல்டா, நாளைக்கு மேற்கையும், நாளை மாலை இரவில் தெற்கையும் மேற்கையும் மழைப்பொழிவு தொடங்கும். ரைட், அதில் இருந்து மழை இருந்துகிட்டே இருக்கும். தினசரி கடலோரம் தொடங்கி உள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும். இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும். இதில் அதிகமான மழை அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த சிஸ்டம். ஏன்னா அங்கே தான் குளிர்காற்று வலுவாக நுழையுது. சார் என்ன சார் இந்த குளிர்காற்று இன்னும் போகலையா? மியான்மர்லேருந்து வரக்கூடியது குளிர்காற்று, அந்தமான்லேருந்து தாய்லாந்து வழியாக வரக்கூடியது தான் வெப்ப நீராவி. அந்த வெப்ப நீராவியும் அடுத்து வரக்கூடியதை தடுத்து வச்சிருக்குது. அடுத்து வரக்கூடிய வந்துட்டு இருக்குல்ல, தாய்லாந்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு தடுத்து வச்சிருக்கு கிழக்கு காற்றை. இருந்தாலும் வங்கக்கடலில் கொஞ்சம் இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று, இலங்கைக்கு கிழக்கே அந்தமான் பகுதியில் சுமத்ரா தீவு பகுதியில் இருக்கக்கூடிய காற்றை கொண்டு வந்து ஏற்றும் பொழுது கொஞ்சம் மழைப்பொழிவை தருகிறது.
ஆகவே தரை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சுத்தமான குளிர்காற்று எங்கே? சென்னை, நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு, திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு கிடைக்கும். மழை அங்கேயும் இருக்கும், பெருசாக இருக்காது, தூறல் சாரல் குளிர் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கே, வடக்கு டெல்டா, கடலூர் மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு நல்ல மழை இருக்கும். தெற்கு டெல்டாவிற்கு தெற்கருடைய தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மேற்கு மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய 21, 22, 23 கொடுக்கும். இதில் வடகடலோரமும் கொடுக்கும், வட உள்பகுதியும் கொடுக்கும், கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் கொடுக்கும். பெருசாக இருக்காது, குறைவான மழைப்பொழிவு கொடுக்கும். தெற்கே அதிகமாக இருக்கும். தெற்கு டெல்டாவில் இருக்கும், அதுலேயும் தெற்கு டெல்டா கூடுதலாக இருக்கும். அதுவும் அதை விட தென் மாவட்டங்களோட கடலோர பகுதி கூடுதலாக இருக்கும். அதை விட தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதை விட தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கூடுதலாக இருக்கும். இப்படி இன்னும் மேற்கே அப்படியே மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் மேற்கு மாவட்டங்களை விட ஈரோடு குறைவாக இருக்கும், ஈரோடை விட கர்நாடக எல்லையோரம் குறைவாக இருக்கும். அடுத்த நிகழ்வு வந்து தான் வலுப்பெறும், அது வர இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படியே இந்த நிகழ்வு 24ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். 24ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு. 24ஆம் தேதி விலகியதும் அடுத்த நிகழ்வு ஒரு நாள் லேட்டானாலும் ஆகும்னு சொல்லியிருந்தேன் நேற்றைக்கு. என்னன்னா தாய்லாந்துலேயே 1 டே, மலேசியாவிலேயே 2 டேஸ் பிரேக் ஆயிடுச்சு. நல்ல மழைப்பொழிவை, வெள்ளப்பெருக்கை தாய்லாந்தில் ஏற்படுத்தியது. ஒரு நாள் நேற்றே வந்திருக்கணும், இன்றைக்கு தான் வந்திருக்கு. அதனால ஒரு 2 நாள் லேட் ஆகும். தீவிரமடைந்து ஒரு வலுவான நிகழ்வானால் கொஞ்சம் வடக்கு நோக்கி, கொஞ்சம் வடக்கே டெல்டாவிற்கு வடக்கே நகரம் சொன்னோமா, அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் தாமதமடையும். எவ்வளோன்னா 24 தொடர்மழை எதிர்பார்த்தது 25 தொடர்மழை எதிர்பார்க்கலாம். 25, 26, 27, 28 இல்லைன்னா 26, 27, 28, 29 இப்படி 4 நாள் தொடர் மழைப்பொழிவு என்பது உறுதி. தமிழ்நாட்டிற்கு நிகழ்வு வருகை என்பது உறுதி. மழைப்பொழிவோட நாள் தான் கொஞ்சம் தாமதப்படுது, நிறைய மழை இருக்கு. ஆனால் அதுவரை இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த நிகழ்வு தான் அந்த நிகழ்வோட இணைஞ்சு தீவிரமடைய போகுது. அதுவரை இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்த நிகழ்வு இணைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்னு தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். நாம் வரைந்திருக்கிறதெல்லாம் கற்பனை படம். இலங்கைக்கு தென்னிலங்கை வந்து இலங்கையை தொட்டுக்கொண்டே, டெல்டா மாவட்டங்களை தொட்டுக்கொண்டே வடகடலோரத்திற்கு வந்து வடகடலோரத்துக்கு முன்பே கரை கடக்கும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. 9 டிகிரி வட அச்சரேகைக்கு வடக்கே, 12 டிகிரி வட அச்சரேகைக்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில் கடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இது கடந்து அரபிக்கடலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறோம். கர்நாடகா போய் அரபிக்கடல் போகும் என்று சொல்லியிருக்கிறோம். ரைட். இந்த நிகழ்வு கொஞ்சம் வடக்கே வந்தாலும் 9 டிகிரியிலிருந்து 12 டிகிரிக்குள்ள தான் கிடக்கும். புரியுதுங்களா? அதுக்காக ஆந்திரா போயிடாது. நேரடி தென்னிலங்கை வராம மத்திய இலங்கை வரும், இல்லைன்னா வட இலங்கை வரும். அப்படித்தான் இலங்கை தொட்டுத்தான் வரும், இலங்கை நெருங்கித்தான் வரும். தென்னிலங்கை வந்தால் தென்னிலங்கைக்கு நிறைய, இலங்கைக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கு நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்பு. வட இலங்கை வந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டும், டெல்டா மாவட்டங்களிலிருந்து வடகடலோரம் வரைக்கும் மழைக்கு பஞ்சம் இருக்காது, மழை நிறைய இருக்கு. சரி சார், உள்ளே உண்டா? உள்ளேயும் உண்டு. மேற்குமா காற்று இருக்கும், நிறைய மழை உண்டு. கடந்து செயலெழுக்கும் போது நிறைய மழை உண்டு. அடுத்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வழியாகத்தான் டிசம்பர் மாதம் முதல் வார நிகழ்வு என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை, அதாவது இந்த மாத அடுத்ததாக வரக்கூடிய இப்பொழுது தாய்லாந்தில் இருந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு நிறைய மழைப்பொழிவை தர இருக்கிறது. அதற்காக நீங்கள் வடிகால் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.